இன்று உலக பனை தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இந்த பனையால் எங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கின்றது. அந்த பனங்கிழங்கு நாங்கள் இருக்கின்ற போது அருமை எங்களுக்கு தெரியல, அதை இல்லாத போது தான் நாங்கள் தேடி தேடி சாப்பிடுகின்றோம். இதில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. மற்றது இது நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்துவதாக கூறப்படுகின்றது. மற்ற இதுக்குள்ள விட்டமின்கள் தாதுக்கள் நிறைந்ததாக கூறப்படுகிறது. மற்றது உடலுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய உணவுன்னு சொல்கிறாங்க. மற்றது குடல் நலத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தாலும் அதை நீக்கக்கூடியதாக இந்த பனங்கிழங்கு இருக்கின்றது. குறைந்த அளவு கொழுப்பும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. பனங்கிழங்கை நாங்கள் பல நன்மைகளோடு காணப்படுகின்றது. இப்போ இந்த பனங்கிழங்கு நாங்கள் எவ்வாறு சமைக்கிறேன் இல்லை எவ்வாறு அவிப்பதுன்னு பார்க்கணும். முதல் பனங்கிழங்கு பனையில் இவ்வாறு எடுத்து அவ்வாறு தான் பெறப்படுகின்றது. பனங்கிழங்கு அதை இந்த மேலுள்ள தூளை இவ்வாறு சுத்தப்படுத்த வேண்டும். சுத்தப்படுத்திட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும். பிறகு அந்த கீழ் பகுதியில் உள்ள அந்த தண்டை நீக்கி அதை நல்ல வடிவாக வெட்டி எடுத்த பிறகு மற்றது சில வேளை மேல் தண்டும் அந்த முத்தலாக இருந்தால் அதை நீக்கணும். இவ்வாறு நீக்கி எடுத்து வடிவாக சுத்தம் செய்து எடுத்த பிறகு தண்ணீரில் நல்லா கழுவி எடுக்கணும். நல்லா சுத்தம் செய்து நல்லா கழுவி எடுத்த பிறகு அதுக்குள்ள தண்ணி கிழங்கு ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி தண்ணியை விட்டுட்டு நாங்கள் அவிய வைத்து எடுக்கணும். இவ்வாறு அவிய வைத்து எடுக்கணும். இது நார்மலாக அவியறதுக்கு 2 அல்லது 2.5 மணி நேரத்துக்கிட்ட எடுக்கும். ஆனால் அந்த கிழங்கு எவ்வாறு அவிஞ்சதுன்னு நாங்கள் பார்க்கணும் என்று சொன்னால், இந்த கிழங்கை அந்த மேலுள்ள அந்த உள்ளுக்குள்ள ஒரு முகுல் மாதிரி ஒன்று இருக்கும். அதை அப்படியே மேலால் எடுத்து அமர்த்தி பாக்கிக்க அது அவிஞ்ச மாதிரி அதில் அமர்த்துப்பட்டு நல்லா இருக்கும் சாஃப்டாக. அப்போ அவிஞ்சிட்டுதுன்ற அர்த்தம். ஆனால் பிறகு நாங்கள் இதை 2ஆக கீறிட்டு இதை நாங்கள் சாப்பிடக்கூடாது. இதை 2ஆக கீறிட்டு இந்த பகுதியில் இதைத்தான் நாங்கள் சாப்பிட்றோம். எனவே நாங்கள் பாரம்பரியமான உணவு வகைகள் சாப்பிட்டு நமது உடம்பை ஆரோக்கியமாக வைத்திருப்போம்.